உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட வருடமா இருக்கும்? அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வளர்ச்சி நிறைந்த ஆண்டா இருக்கும்? 2025 தனுசுல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும். அதில் ஒன்றும் அறகுறையே இல்லை. நஷ்டத்துல தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க கூட இப்ப லாபத்தை பார்த்து வந்துருவாங்க. புதிய தொழில் துவங்குறதுக்கான அற்புத வாய்ப்புகள் நிறைய வரும். இதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆனா நெகட்டிவா சொல்ல விரும்புகிற போது குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். குழந்தைகளை பராமரிக்கிறது, குழந்தைகளை படிக்க வைக்கிறது, அவர் என்னமோ சொல்றாங்களே என்னன்னு கேட்டுக்கலாம் இப்படிங்கிற எண்ணங்களோட குழந்தைகளை பார்க்கிற போது கவனமா பார்க்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார், ஆனா புதன் வீட்டுல போய் உட்காந்துருக்கிறார். கிரகங்கள்லயே இளைய கிரகம் புதன். அப்ப இளம் பிள்ளைகளை கவனத்துல வச்சுக்கிட்டு தான் குடும்பம் நடத்தணுமே தவிர நீங்க வாட்டில விட்டுட்டு டூர் போறோன்ட்டு போனா அந்த பிள்ளைங்க லைஃப் வீணா போயிடும், ஏதாவது தப்பு நடந்துடும். இப்படிப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தை வச்சுக்க வேண்டியது கட்டாயம். படிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அது அழகா தூக்கி போட்டு பாஸ் பண்ணிட்டு அடுத்த கோர்ஸை பார்த்து போயிடும். அதே மாதிரி பயணங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும், திட்டங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா நிறைய வீடுகள்ல சுப செய்திகள், கல்யாண வாய்ப்புகள் வரும். வீடு மனை வாசல் வாங்குவாங்க, இல்லாட்ட வாங்கி வச்சதை போய் பால் காய்ச்சுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சுப செய்திகளாக 2025 இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு இது மறக்க முடியாத ஒரு நல்ல வருஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா சார். அதே மாதிரி 2025 தனுசு ராசி நேயர்களுக்கு கிரக அமைப்புல எப்படி இருக்கு சார்? கிரக அமைப்புகள் எடுக்கும்போது வருஷம் துவங்கும் போதே இந்த சூரியன் சந்திரனுடைய அனுக்கிரகத்தோட வருஷம் தொடங்குறது. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரத்துல தான் சந்திர பகவான் அமர்ந்து வருஷம் துவக்கிறது. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுன்னா, முதல் விஷயம் அந்த சந்திரன்கிறது சுக்கிரனுடைய சாரத்துல போறார். 3ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேர்க்கைங்கிறது செல்வ செழிப்பள்ளி கொடுக்கும், அது சந்தேகம் இல்லை. அதே மாதிரி இவங்களுக்கு புதன் பகவானும் அன்றைக்கு தினமே தனுசு ராசிக்கு சேர்ந்துடுறார். அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட போறது. அதனால தொழில்துறையில ஒரு பெரிய வளர்ச்சியை தனுசு ராசிக்காரங்க இந்த ஆண்டு சந்திக்க போறாங்க. அதுமாதிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஃபாரின்ல போய் படிக்கிறோம், நிறைய அச்சீவ் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான வாய்ப்புகள். ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கு, அந்த படிப்புல நல்ல ரேங்க் வாங்குறதுக்கு, இது எல்லாமே இந்த வருஷம் ரொம்ப யோகமா இருக்க போறது. அவன் இஎன்டி டாக்டர்கள் 3ஆம் இடத்துல சனி சுக்கிரனுடைய சேர்க்கை ராகு பகவானும் பின்னால வந்துடுறார் 3ஆம் இடத்துக்கு. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இஎன்டி தொடர்பான அந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை அது கொண்டு கொடுக்கும். இதே மாதிரி கார் ஓட்டுநர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் பெரிய நல்ல லாபம், வளர்ச்சி இதை கொண்டு கொடுக்க போகுது. பயணங்களினால் பெரிய வெற்றி காத்திருக்கு. திருமண விஷயம் கைகூடி வரப்போது ரொம்ப நல்ல ஆண்டா இருக்கும். கண்டிப்பா சார். இதே மாதிரி தனுசு ராசி நேயர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் தேவை அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயம்? இதுவரைக்கும் ஒத்த கால நின்று தவம் பண்ணிட்டு இருந்திருப்பான். தனுசு ராசியில பிறந்து நமக்குன்னு கல்யாணம் ஒன்று நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணமாகாத 80s கிட்ஸ் 90s கிட்ஸுக்கு இந்த வருஷம் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் உறுதி. அது மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பான முறையில கிடைக்கும். சகோதர சகோதரிகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகள்ல கவனமா பேசணும். வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு மண் மனை வாய்ப்புகள் சூப்பரா இருக்கு. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். புகழ் அடைய முடியும். அதாவது நம்ம ஒரு வேலை செய்யறோம், ஒரு தொழில் பண்றோம், ஆனா நம்ம யாரு 4 பேருக்கு தெரியாது. இந்த வருஷம் அது அவங்களுக்கு நிச்சயமான முறையில் இவங்க யாரு அப்படின்னு சொல்லி தெரிய வரும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல கடந்த ஒரு 5-6 வருஷமா நிறைய கஷ்டப்பட்டாங்க. இனிமே அதுலலாம் ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில வரும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். செல்வி சார், நீங்க சொல்லுங்க, இந்த 2025 தனுசு ராசி நேயர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அது என்ன மாதிரியா இருக்கும்? தனுசு ராசிக்காரங்களுக்கு பிள்ளைகள்லாம் செட்டில் ஆகலேன்னு வருத்தமா இருக்கும், அதெல்லாம் அற்புதமா நடக்கும். அடுத்தது துணை அல்லது துணைவியாரிடத்தில் கொஞ்சம் கோபத்துடன் பேசுவதை மட்டும் விட்டுருணும். ரொம்ப நல்லது செய்வாங்க, ரொம்ப அற்புதம் செய்வாங்க. அவங்கள மீறி ஒரு சின்ன விஷயம் யாராவது கணவனோ மனைவி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அதை பிடிச்சிப்பாங்க. காலையிலேருந்து 1947 கதை வரைக்கும் பேசி நம்மளை உண்டுலன்னு ஆக்கிடுவோம். அதுதான் ஒரு பிரச்சனை. அதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம். நல்ல நேரம், நல்ல காலம், சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே. அதே போல பாஸ்போர்ட்லாம் அற்புதமா வச்சுக்கணும். வேற நாட்டில் போய் செட்டில் ஆகுறதெல்லாம் நல்லது இருக்கு. யாரையாவது நம்பி இவங்கனால நமக்கு பெரிய சிக்கல் இருக்குன்னு ஒரு மனசுல ஒரு பயம் இருக்கும். 2024ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த உறவால இதனால நமக்கு ஒரே தொந்தரவு, ஒரு அருவருப்பு மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதை பத்தியெல்லாம் கவலையே படக்கூடாது. இவங்களுக்கு இனிமேல எல்லாமே டாப்ல தான் கொண்டு போகும். அதே போல லாபம் ஏற்படும், பண வரவு நிச்சயம் ஏற்படும்.
கண்டிப்பா யாராருக்கெல்லாம் நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சதெல்லாம் நடக்கும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர் பெரியோருடன் டெய்லி பேசணும், ஆறுதல் சொல்லணும். அவங்களுக்கு அவங்க கடல் கடந்து இருக்கிற மாதிரியோ இல்ல வெளியூர்ல இருக்கிற மாதிரியோ அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. ஓ, நம்ம கூட இப்படி இருக்கிறாங்கன்னு சந்தோஷத்தோட இருக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரங்க பெரியவங்களுக்கு உருவாக்கணும். சகோதர சகோதரிகளிடம் மனமிட்டு பேசி அந்த கடந்த காலத்துல இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டீங்கன்னாவே இந்த 2025ஆம் ஆண்டு பணம், வார்த்தை, அனுகூலம், சுபகாரியம் சந்தோஷமாக இருக்கும். பெருங்குளம் சார், நீங்க சொல்லுங்க, 2025ல மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும், என்ன மாதிரி அவங்க எதிர்பார்க்கலாம்? திண்ணையில கிடந்தவனுக்கு திடீர்னு கல்யாணமாங்கிற மாதிரி மகரத்துக்கு வந்து 7.5 சனி அவங்களுக்கு முடியறது. அது வந்து ஒரு பெரிய ரிலீஃபு. ஆக்சுவலாக மகரத்துக்கு வந்து சனி வந்து ஒரு பெரிய கெடுதல் பண்ணாட்டாலும் கூட இந்த மகரத்தை சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க நீ மகர ராசி உனக்கு 7.5 நடக்குது 7.5 நடக்குது 7.5 நடக்குதுன்னு சொல்லியே அவங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே அதில் ஒரு நெகட்டிவோடு எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. இனிமே அதில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். ஆனால் அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2/8 சர்ப்பகிரகங்கள் இந்த வருஷம் வருது. அது வந்து ஒரு சிக்கலான அமைப்பு. பிரமாணப்படி நிலராசியில இருக்கக்கூடிய மகர ராசிக்கு ராகுகது நட்பு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் வாக்குஸ்தானத்துல ராகு வர்றது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா பார்த்து முடிவெடுக்கணும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். தொழில் உத்தியோகத்துல மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு நல்ல செய்தி இந்த வருஷம் கண்டிப்பான முறையில உண்டு. வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவங்க ஏதாவது ஒன்று சொல்லி மற்றவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சண்டை ஏற்படலாம். அது மாதிரி என்ன நம்பி நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் இந்த கேரண்டி கொடுக்குற அதனால இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வீடு, மண், மனை, வாகன யோகம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பா இருக்கு. கண்டிப்பா சார். அதே மாதிரி மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2025ல என்ன மாதிரியான யோகங்கள் அமைய போகுது? மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது யோகம்னு சொல்வது நல்ல செல்வ செழிப்பான ஒரு காலங்கிற சனி சுக்கிரனுடைய சேர்க்கை தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருது. அப்போ மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார விஷயம் உண்டு. ஆனால் இவங்க வந்து நம்ம யோகம் சொன்னாலும் கூட கத்திரி யோகம் சொல்றோம், அது பேரு யோகம் கிடையாது, பாதிப்புகள். ஒரு பக்கம் சனி, இன்னொரு பக்கம் சூரியன், 2 கிரகங்கள் இவங்களை சூழ்ந்துட்டு இருக்கு. இது சில நேரம் வந்து அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் இவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த ஆண்டு கொஞ்சம் பழகிக்கணும். அதே மாதிரி அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பகச்சுக்க கொள்ளக்கூடாது, அதுல எச்சரிக்கையா இருக்க வேண்டிய வருஷம். அதே நேரத்துல என்ன சொல்ற மாதிரி 7.5 சனி விலகிறது, அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்க போறது. ராகு பகவான் 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துல கேது பகவான் வரப்போறாங்க. அது வரக்கூடிய காலம் வரை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உடல் நலத்துல அதிக கவனம் எடுத்துக்கணும். 9ல் கேது உட்கார்ந்து இருக்காரு, அவ பெரியவங்களுடைய உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கணும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு விபரீத ராஜயோகமாக சில மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட போது, திடீர் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. பிசினஸ் பண்றவங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் நடக்கும். அவங்க வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், கூட இருந்து பிசினஸ் பண்றவங்க, கூட இருந்து குழிவரிக்க ஆட்கள் தேவைன்னா பாருங்க, அப்படி கூட இருந்தே குழிவரிக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க எச்சரிக்கையா இருந்துக்கணும். வீடு, மண்மனை வாங்குகிற போது அந்த பத்திரத்துல ரொம்ப செக் பண்ணி வாங்கணும். பேரண்ட் டாக்குமெண்ட்ல ஏமாற்றப்படலாம் இவர்கள், அதனால கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருஷமாவும் இது இருக்கு. அதே மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ல கிரக அமைப்புல எப்படி இருக்குது? இப்போ கிரக அமைப்புகளை பொறுத்தளவு மகரத்தில் பிறந்தவங்களுக்கு 7.5 சனி முடியுது மார்ச் மாசத்துக்கு அப்புறம். ஐயா பெருங்குளம் சார் சொன்ன மாதிரி அவங்க பேசாம இருந்தாலும் பக்கத்துல உள்ளவங்க 7.5 அவங்களை 7.5 மாற்றி விட்டு போன காலம் போய் இப்போ வந்து மாறுறாங்க. என்னோட கண்ணோட்டத்துல மகரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சரியான இடமாற்றம் ஒன்று நடக்கும். அதாவது வீடு மாறலாம், இல்ல வித்துட்டு புது வீட்டுக்கு போகலாம், காரை வித்து புது கார் வாங்கலாம், இல்ல வெளிநாடுகள்ல போய் செட்டில் ஆகிறதுக்கு முயற்சிகள் எடுக்கலாம். இப்படிப்பட்ட நிறைய மாற்றங்கள், இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரமாதமான மாற்றங்கள் கிடைக்கும். ராசிநாதனே 3ஆம் இடத்துக்கு அமர்கிற போது கையெழுத்து போட்டு ஒரு பொறுப்பு எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப நிறைய பேர் பார்க்கணும், பொதுவான காரியங்கள் ஈடுபடக்கூடியவங்க அதுல முழுக்க இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு வந்து மற்றவங்க கிட்ட பேர் புகழ் ஏற்படும். ஐயா சொன்னாரு அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம்ட்டு. அரசியல்வாதினாலே நம்ம தானே அனுப்புறோம் நல்ல செய்யுங்கன்னு சொல்லி. அப்படிப்பட்ட புத்தி சிந்தனைகள் இந்த மகரத்தில் பிறந்தவங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதே போல இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். அதாவது செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட காரியங்கள், அதிர்ஷ்ட சம்பவங்கள் நிறைய வர ஆரம்பிக்கும். நிறைய பேர் பாருங்க சொந்த ஊரை தேடி போவாங்க, குலதெய்வ வழிபாட்டுக்கு நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. இப்படிப்பட்ட சம்பந்தங்கள்லாம் இந்த மகர ராசிக்கு பிரமாதமா இருக்கு. தேக ஆரோக்கியம், சத்ருக்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனம். எதிரிகளை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது.
எல்லாரும் நமக்கு தான் சனி விலகுதுன்னா நம்ம கூடயே அனுகூல சனின்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து நம்மளை தொந்தரவு பண்ண பார்க்கும். அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஹெல்த்தை கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணீங்கன்னா தப்பு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்க வந்து கோவப்படக்கூடாது. கடன் வாங்கினாலும் சரி, கடன் கொடுத்தாலும் சரி, பிரச்சனை வந்து ஸ்மூத்தா பேசும். கோவப்படாம இருந்தீங்கன்னா லீகல் பிரச்சனை. அதே போல நெய்பர்ஸோட, உறவினரோட எல்லாம் வாக்குவாதம் வச்சுக்கோ. வண்டியில போறச்சு யாராவது வந்து ஏதாவது பண்ணாலும் பொறுமையா பார்க்கணும். இல்ல லீகலா நீங்களே ப்ரொசீட் பண்ணணும். தகராறு பண்ணாம இருக்கக்கூடிய மகரத்துக்கு எல்லாமே சுபிச்சும். அனுகூலம் ஏற்படும். சுபகாரியம் எல்லாம் டக்கு டக்குன்னு ஏற்படும். இந்த சமயத்துல 7.5 சனியில அந்த சனின்னு இந்த சனி நீங்களே ஜோசியக்காரா ஆயிட்டு இருப்பீங்க. இப்போ கல்யாணம் எல்லாம் பிராப்தம் வந்தா உடனே பண்ணிடணும். யோசிக்க கூடாது. உடனே குரு 6ல இருக்குது நீங்களே ஒரு கணக்கு போட்டெல்லாம் சொல்லக்கூடாது. அதே போல தொழில் மாற்றம் எது வந்தாலும் ஏற்றுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, இதுல எந்த தடையா இருந்தாலும் நிவர்த்தியா இருக்கும். அடுத்தது சுபவரியம் ஏற்படும். ஏதாவது இன்டீரியர் பண்றது, கடன் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, எது தோணினாலும் உங்க வசதிக்கு ஏற்ப கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுத்தா தான் ரஸ்க் சாப்பிட முடியும். ஸோ மகரத்துக்கு சந்தோஷமான காலகட்டமா தான் நான் இந்த வருடம் பார்க்கிறேன். நீங்க சொல்லுங்க, கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படிப்பட்ட வருடமா இருக்கு? கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வருஷம் 2025 நல்ல வருஷமா இருக்க போறது. மிக முக்கியமாக வாழ்க்கை இந்த வருஷம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி அந்த குடும்பத்துல ஒரு குதூகலம், சந்தோஷம் இது கொண்டு வந்து கொடுக்க போறது. குறிப்பாக வந்து உங்க வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நாள் திருமண தடை இருக்குன்னா இந்த ஆண்டு திருமண தடை நீங்கிரும். கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடையை நீங்க திருமண பருவம் வந்தவர்களுக்கு கல்யாணம் கை கொடுப்பார். ரெண்டாவது, வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இவங்களுக்கு வந்து மே மாதத்துக்கு பிறகு ஏற்படும். ரொம்ப நாள் அதுக்குள்ள திட்டங்கள் தீட்டியிருந்தாலும் திட்டங்கள் வெற்றி பெற போகிறது. இவங்க பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கலாம், விசா விஷயங்களுக்கு முயற்சி பண்ணலாம், எல்லாம் நல்லபடியாக அது அமைய போகிறது. அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு இருக்கு. நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க, எப்போ ப்ரமோஷன், இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. பிஸ்னஸ்ல ஒரு பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய வருஷம். என்னதான் 7.5 சனி இருந்தாலும் அதையும் மீறி இவர்களுக்கு பிஸ்னஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சி வரப்போற வருஷம் தான். இன்னொரு பக்கம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில நிறைய சாதிப்பாங்க இந்த ஆண்டு அப்படின்னு இருக்கு. ஸோ ரொம்ப நல்ல வருஷமா 2025 கும்பராசிக்கு இருக்க போகுது. அதே மாதிரி கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள கவனம் தேவை அப்படின்னா இந்த 2025 எந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுங்க? கவனம் தேவைங்கிறத விட கடந்த காலத்துல பெரிய லெவல்ல தொழில் பண்ணி 100 கோடி 1000 கோடி இப்படி எல்லாம் உள்ள போய் பெருசா நட்டப்பட்டு சட்ட சிக்கல்ல போய் கம்பெனி எல்லாம் மூடி இப்படிப்பட்ட பெரிய கஷ்டங்கள் அனுபவிச்சவங்களுக்கெல்லாம் 2025 ஒரு மிகப்பெரிய ரிலாக்ஸ் கிடைக்கும். மீண்டும் அவர்கள் களத்துல வந்து தாங்கள் யார் என்று ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து அமையும். ஸோ டோட்டலா கும்பராசிக்காரங்க ஒரு டைப்பான கெட்டிக்காரங்க, விட மாட்டாங்க எதையுமே. ஆனா மனசுக்குள்ள வச்சு போராடுவாங்க. அந்த போராட்டத்தை ரொம்ப பார்த்தாச்சு. இப்போ வந்து அதுக்கு உண்டான பிளஸ்ஸை பார்க்க வேண்டிய நேரம் உருவாயிருக்குது. நிறைய வீடுகள்ல பாருங்க, கல்யாண வாழ்க்கை சூப்பரா அமைஞ்சு போகும். நேற்றுக்கு வரைக்கும் இந்த நட்டம் வந்துருச்சு, தொழில் போச்சு, புருஷன் முன்னாடி சண்டை, அதனால பிரிஞ்சு போயிட்டோம், இப்படி சொன்னவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் எல்லா ஒற்றுமையோடு ஒரு இடத்துல இருந்து வாழுகின்ற வாழ்க்கை, ஒரு கூரையின் கீழ் வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். சார் சொன்ன மாதிரி என் பசங்க இன்னும் செட்டில் ஆகலையேன்னு வருத்தப்பட்டு அழுது போலமானவங்க வீட்டுல எல்லாம் பார்த்தா அந்த பிள்ளைங்க பிரமாதமான உத்தியோகம், வேலை வாய்ப்புகள், கல்யாண வாழ்க்கை, செட்டில் ஆகுறது, குழந்தை பத்துக்குச்சு, இனிமே அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்படிங்கிற நிலவரத்துல குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தீர்வாகுது, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தீர்வாகுது. வேலைக்கு போறவங்களுக்கு கூட இப்ப கண்டிப்பாக நல்ல வேலை வாய்ப்பு, எதிர்பார்த்த சம்பளம், இப்படி சந்தோஷம் பூரா இந்த 2025 கும்பத்துக்காரங்களுக்கு பிரமாதமா கிடைக்கும். அதே மாதிரி 2025 கும்பராசி நேயர்களுக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு சார்? கிரகங்களை பொறுத்தவரை மெயினாக அந்த சனி விலகிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டு. அடுத்தது வந்து ராசிக்கு ராகு வர்றது, அது ஒரு கும்பராசிங்கிறது வந்து நமக்கு மிதுனம் துலாம் கும்பம் காற்றில் வர்றதுனால அது நட்பு ஆயிடுது. 5ஆம் இடத்துல உங்களுக்கு குரு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆக்சுவலாக ஒரு 3 ராசிகளுக்கு குரு வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ரிஷபம், துலாம், மகரம், இதெல்லாம் வந்து குருவுக்கு வந்து சம வீடுகள் அல்லது பகை வீடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் கும்பத்துக்கு எக்ஸப்ஷனல் கேசஸ் கொடுத்துருக்கா. சனி வீடாக இருந்தால் கூட 2 11 கூடையவர், அவர் 5ஆம் இடத்துல வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த ராகு ராசிக்கு வர்றது, அது கிரக அமைப்புகள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. நீண்ட நாட்களாக அந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் எதிர்பார்த்து காத்திருந்து, நல்ல எந்த தோஷம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி கண்டிப்பாக கும்பத்துக்கு இந்த வருஷம் மேரேஜ் கன்ஃபார்ம்டு.
கும்ப லக்னமோ கும்ப ராசி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி குழந்தை செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல, பேர் கிடைக்கல. இனிமேல் அதிலலாம் நல்ல மாற்றங்கள் வரும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. செல்வி சார் நீங்க சொல்லுங்க 2025ல இவங்களுக்கு இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் அமையும் அப்படின்னா கும்பராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்களா இருக்கும்? கும்பத்துக்கு ஃபர்ஸ்ட் பதட்டம், மன அழுத்தம் தீரும். அது தீர்ந்துட்டாவே எல்லாத்தையும் சமாளிச்சுக்க. பிள்ளைங்கள் வாழ்க்கையில இருந்த ஒரு கஷ்டம், சங்கடம் எல்லாம் தீர ஆரம்பிச்சு. சுப செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். ஆனா ஹெல்த்ல வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா தான் இருக்கும். கும்பராசிக்காரர்கள் வாகன அமைப்பு மாற்றம், அனுகூலம்லாம் காணப்படும். திருமணத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்டு பிரிஞ்சு இருந்தவங்க எல்லாம் ஒண்ணு சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அதே போல வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா இருக்கும். அதே போல பழைய நட்புல இருந்து பகையா இருந்தாலும் நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது கும்பத்துக்கு ரொம்ப நல்லது. அதை இன்னும் நல்ல நேரத்துல விரோதமா வச்சுக்க கூடாது. யாராவது புதுசா நான் பண்றேன், நான் அப்படி பண்றேன், நான் இப்படி பண்றேன்னு யாராவது அல்வா கொடுக்குற ஆளுங்களெல்லாம் சேர்க்கவே கூடாது கும்பம். ஏன்னா நல்ல நேரத்துல நல்ல காலகட்டத்துல உங்களுடைய கிரகமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது எதுக்கு மற்றவங்க நான் உங்களுக்காக நான் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன்ட்டு மம்பு வழக்குல எதுவும் மாட்டாம பார்த்தோம். ராகு ஜென்மத்துக்கு வந்தாலும் சதய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். அதனால ராகுவால நிறைய விஷயம் நன்மைகள் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறதோ, குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தாலே போதும். லாஸ்ட் ராசி மீனம் ராசி. இந்த 2025 அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வருடமா இருக்கு சார்? மீனராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுதுங்கிறது 1-2 விஷயங்கள். இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். படிக்கின்ற பசங்களுக்கு, இந்த புதுசா வேலை தேடுறவங்களுக்கு, புதுசா வீடு வாங்க போறவங்க, புதுசா கார் வாங்க போறவங்க, முதல்ல வாழ்க்கையை தொடுகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாலும் மீனத்துல பிறந்தவங்க ரிஸ்க் எடுத்து நல்லா இருப்பாங்க. வயசானவங்களா இருக்கிறவங்க மட்டும் உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும். அதுலயும் குறிப்பாக சொல்ல போனா ஜீரண கோளாறுகள், வயிற்று கோளாறுகள், கால் பெயின் ஆகுறது, நரம்பு சம்பந்தப்பட்ட பெயின் வர்றது, ஸ்கின் அலர்ஜி நிறைய பேருக்கு வரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த வாட்டி டெர்மட்டாலஜி டாக்டரை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி வச்சுக்கணும். மீனத்துல தூர தேசத்துல வாழ்றவங்களுக்கு வீடு வாங்குற யோகம் ஏற்படும். 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வீடுமனை வாகன பிராப்தம் ரொம்ப சிறப்பாக அமைய போகுது. ஆனா நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி மீனராசி நண்பர்களுக்கு இந்த வருடத்துல என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கலாம்? முக்கியமான எதிர்பார்ப்பு அப்படின்னா வேலை மாற்றத்தை பற்றி எதிர்பார்ப்பு இருக்கலாம். இப்போ இருக்கிறத விட ஒரு வேலை மாற்றம் உங்களுக்கு கிடைக்கத்தான் போகுது. யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு உயர்வான காலம் காத்திருக்கு. 2025 அது யங்ஸ்டர்ஸுடைய வருஷம். நல்ல உயர்வு காத்திருக்கு. கவர்மெண்ட் ஜாபுக்கு நல்ல ட்ரை பண்ணலாம், நல்ல எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலாம், அதில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும், ஜாப் கிடைச்சிரும், அந்த யோகம் இருக்கு. ஸோ 7.5 சனியை பற்றி அவங்க அந்த வகையில் கவலைப்பட வேண்டாம். ஜென்மத்துக்கு சனி வருது அப்படின்னா வயசானவங்க கவலைப்படணும், யங்ஸ்டர்ஸ் கவலைப்பட வேண்டிய அவசியம் அதில் இல்லை. அந்த மிடில் ஏஜை தாண்டினவங்களுக்கு தான் சில விஷயங்கள் அதில் தெரியுது. 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இப்போ குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கலாம். மே மாதத்துக்கு அப்புறம் இந்த குழப்பங்கள்ல இருந்து ஒரு மாறுபாடு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பார், தொழிலில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். குலதெய்வத்துடைய அருள் நல்லா இருக்கு. பல மீனராசிக்காரர்களும் இந்த ஆண்டு கண்டிப்பாக திருச்செந்தூர் சென்று அந்த முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா, கடல்ல குளிச்சுட்டு முருகப்பெருமானை நமஸ்காரம் பண்ணிட்டு பஞ்சலிங்கத்தை கும்பிட்டுட்டு வந்தாங்கன்னா பெரிய அளவுக்கு வளர்ச்சியை இந்த ஆண்டு அவங்க பார்க்க போறாங்க. அரசு துறையில் இருக்கக்கூடிய பலருக்கு நல்ல பதவி கிடைக்கக்கூடிய, ஒரு அதிகார பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு கூடி வருது. ஸோ நல்ல வருஷமா இருக்கும். கண்டிப்பா சார். அதே மாதிரி பெரியகுளம் சார், ஏற்கனவே மீனம் ராசி எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை கவனம் தேவை அப்படின்னா என்ன மாதிரியான? ஜென்ம சனி கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு இந்த வருஷம் வருது. ஸோ பொதுவாக மீனராசியை பொறுத்தவரை தன்னுடைய ரத்தம், தன்னுடைய வீடு, அதை தவிர வெளியில் இருக்கிறவங்களுக்கு நட்பு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இந்த வருஷம் அவங்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். ஸோ கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் சொல்ல மாதிரி தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கு அவங்களுக்கு. இவ்வளவு நாளாக அவங்க பட்ட கஷ்டத்துக்கான விடியல் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து முடிவெடுக்கணும். ஒரு அவசரம், பதட்டம், படபடப்பு அதெல்லாம் அதில் இருக்கக்கூடாது. வீடு மண் மனை வாகனம் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு.
அதே மாதிரி மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதிரியான வளர்ச்சிகள் இந்த வருடம் எதிர்பார்க்கலாம்னா என்ன மாதிரியான வளர்ச்சிகள் சார்? அதே மாதிரி அதே போல மீனத்துக்கு வந்து தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவலையே பட வேணாம். ஒரு அற்புதம் நடக்கும். சரியா பயன்படுத்திக்க. ரொம்ப நாளா ஹெல்த்ல ப்ராப்ளம் இருந்தவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல டாக்டர், நல்ல மருந்து, இல்லைன்னா ஒரு சர்ஜரி, சின்ன சர்ஜரி கிடைச்சு அப்படியே தெம்பாயிடுவீங்க. இந்த ஹெல்த் குறை ரொம்ப பிரச்சனையா இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த குறை தீந்துரும். 7.5 சனி, ஜென்ம சனி எல்லாம் கரெக்டு தான். ஆனா உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்க ராசியில இருக்கிறத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கணும். அது சனியுடைய நட்சத்திரம். சோ சனி நட்சத்திரத்துக்கு இடம் கொடுத்த மீன ராசிக்காரர்களுக்கு சனி நிறைய விஷயத்துல நல்லது பண்ணுவார். சோ அதை ஒரு மைண்ட்ல வச்சுக்கினீங்கன்னா போதும். எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலைன்னா மீன ராசிக்காரங்களுக்கு அப்படியே போன்ல ஒரு 2 ஹவர் யாரோடய கடலை பேசிட்டு அன்னைக்கு நாள் ஃபுல்லா கெட்டு போயிடும். சோ கொஞ்சம் மைண்டை பிரிஸ்கா வச்சுக்கோங்க. மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டு உத்தியோகத்தில் ஒரு நல்லது கிடைக்கும். உத்தியோகம் நல்லது கிடைச்சாவே மற்றதெல்லாமே அற்புதம் கிடைக்கும். பாஸ்போர்ட்டை கொஞ்சம் ரினிவல் பண்ணி வச்சுக்கோங்க. வேற நாட்டுக்கோ இல்லை வேற ஊருக்கோ போறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய ராசிக்காரங்கள் மீன ராசிக்காரங்கள் ஹெல்த்ல ஏதாவது ஒரு சின்ன சர்ஜரி வந்தா பயப்படாம பண்ணிக்கிறது மீனத்துக்கு பெரிய சக்சஸ் கிடைக்கும். இவ்வளவு நேரம் எங்களை எல்லாம் ஆதரித்து எங்களுக்கு வாய்ப்பு நல்கிய ஆதன் ஆன்மீகம் டிஜிட்டல் உடைய நிர்வாகத்தினருக்கும் மற்றும் இதை அற்புதமாக படம் பிடித்த டெக்னீஷியன்களுக்கும் டைரக்ட் செய்தவர்களுக்கும் எங்களை சிறப்பாக இது மாதிரி என்று ஆங்கரிங் செய்த அம்மா அவர்களுக்கும் அனைவருக்கும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களும் 2025ஆம் ஆண்டு எல்லா விதத்திலும் நல்லதையும் சந்தோஷத்தையும் உலகத்திற்கும் உங்களுக்கும் ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கும் அற்புதத்தையும் வழங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா சார். இந்த 2025 எல்லாருக்குமே ஒரு நல்ல வருடமா அமையணும்னு நம்மளோட ஆதன் ஆன்மீகம் சார்பாகவும் விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களோட பொன்னான நேரத்தை செலவழிச்சு இந்த நேர்காணலுக்கு ரொம்பவே நன்றி சார்.